ஒரே மாதிரி சொன்னா வேவ் லென்த், ஒரே மாதிரி சொல்லனா ஏன்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நாங்க ஃபீல் பண்ணுவோம். நான் குமார் அவசரப்பட்டிய. வாவ், சோ பாருங்க வந்து காதல் கோட்டை கட்டி அதுக்குள்ள ரெண்டு பேரும் இளவரசர்கள். நீ காதல் சம்பந்தமா கேட்டீங்கன்னா நாங்க இந்த மாதிரி டெலிபதியில வந்து வின் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாம தொழில் பக்தி எல்லாம் கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம். அதனாலதான் பிசினஸ் லாஸ்ட்ல போயிட்டு இருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எங்க வாழ்க்கையா உங்க ரொமான்ஸா நான் பாக்கணும். அதுக்காக மட்டும்தான் இது மேல ஏறி இப்படி ராஜமாதா மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதாவது என்னுடைய காதல தான் நான் ஒப்படைச்சிருக்கேன்னு அதுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. நீ என்னோட எக்ஸ் லவர். என்ன எழவி அது. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அருண் மற்றும் அரவிந்த் மற்றும் வைஷாலி இந்த பக்கம். பிரியா என்ன பண்றாங்கன்னா கேமராக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் லென்த் சேலஞ்ச். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். சொல்லிட்டு 3, 2, 1 கவுண்ட் பண்ணோன்னா ரெண்டு பேரும் அட் அ டைமில் வந்து அந்த வேர்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா சொல்லணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஓகே, இது ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, சஃபிக்ஸ். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன ஒரே கேம் மாதிரி சொல்ல போறோமா? ஒரே மாதிரி சொன்னா வேவ் லென்த், ஒரே மாதிரி சொல்லனா ஏன்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நான் குமார் அவசரப்பட்டிய. ஒரு சாம்பிள் பார்ப்போம். 3, 2, 1. உங்களுக்கான முதல் வார்த்தை தொழில். தொழில் ரகசியம். நீ என்ன சொன்ன? தொழில் ரகசியம். தொழில் ரகசியம். உங்களுக்கு தொழிற்சாலை அவுட். ஓகே, செகண்ட். ஓகே, இது வந்து இது ட்ரையல் பால். ஓகே, அது எப்படி தொழில் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து தொழில் ரகசியம்னு சொன்னீங்க? ஆமா, தொழிலுக்குன்னு சில எத்திக்ஸ்லாம் இருக்குல்ல. தொழில் ரகசியம் சிலதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது இந்த தொழில அப்படின்னு. நீ என்ன சொன்ன அருண்? தொழிற்சாலை. அது நீ பிசினஸ் மேன்ரா, அவங்க வந்து HR, அவங்க ரகசியம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது வேர்ட். ஓகே, பக்தி. 3, 2, 1. பக்திமான். சக்திமானாடா ஒன்று. என்னடா பக்தி நான் இதை பார்த்து சொல்ல பக்தி பரவசம் சொல்லலையே. பக்தி முக்தி பக்தி அவுட். அது கூட 0 பாயிண்ட் பேபி. இது -1 பாயிண்ட். இவ சொல்லவே இல்லை. நான் பக்திமான்னு சொன்னேன். என் புருஷன் வந்து கையை இப்படி வச்சு வணங்கி கும்பிட்டு காட்டி. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் போடுங்க. ஆனா 1000க்கு அந்த 10 வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஓகே, சோ மூணாவது ரவுண்ட் பாடுறா. இப்போ வரைக்கும் முட்டை. ஓகே, சோ இப்போதைக்கு முட்டை. அருண் திருப்பியும் சொல்றேன், வயசு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாதானே பாயிண்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாதான் பாயிண்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா சொல்லணும். ஆமா, 3 to 1. ஆக்சுவலி நீ இங்க உட்கார்ந்து வயசு பின்னாடி உட்கார்ந்தா கூட வேவ் லென்த். இது டூ மச். இது டூ மச். எது? ஓ, நமக்கு வேவ் லென்த் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும்டா. வேவ் லென்த் இருக்கும், நமக்கு வந்து வேவ் லென்த்தாவே இருக்கு. இருக்கு. ரொம்ப லென்த்தா போகுது. அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாமா? ஓகே, மூன்றாவது. ஏய், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கடா. பாருங்க எங்க வேவ் லென்த். ரெண்டு கேள்வி தான் பார்த்தோமே, நீங்க என்னத்த கிழிச்சீங்கன்னு. அதெல்லாம் சாம்பிள். நீங்க வந்து இந்த வேவ் லென்த்தா போதுங்கறனால உங்களுக்காக இது. மூன்றாவது வார்த்தை காதல். 3, 2, 1. காதல் கோட்டை. நீ அதான் சொன்னியா? வாவ், சோ பாருங்க வந்து காதல் கோட்டை கட்டி அதுக்குள்ள ரெண்டு பேரும் இளவரசர்கள். நீ காதல் சம்பந்தமா கேட்டீங்கன்னா நாங்க இந்த மாதிரி டெலிபதியில வந்து வின் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாம தொழில் பக்தி எல்லாம் கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம். அதனாலதான் பிசினஸ் லாஸ்ட்ல போயிட்டு இருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ இந்த காதலை பத்தி பேசி ரெண்டு பேரும் கரெக்டா சொன்னதுனால இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆர்வமா இருக்குது. உங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு மேல யாரு மீது வச்சிருக்கிற காதல் வந்து அதிகம்? வைஷு அருண் மேல, அருண் வைஷு மேல யாருக்கு அதிகம் நீங்க நினைக்கிறீங்க? அருண். இதுக்கு நாங்க வந்து ஆன்சர் ஒரே மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதான் புரிதல். அத போதும் இங்க நவரசம் பொங்கி காதல் ரசம் வலியுது. பொறாம மேன். அது சரி. என் பொண்டாட்டி பிரியா அடுத்த கேம்ல நம்ம விளையாடுறோம். அரவிந்த் இங்க, நான் அங்க இருந்து. மக்களே பார்த்துட்டு இருக்கிறவங்க அடுத்த கேம்ல பிரியா அரவிந்தும் விளையாடணும்னு சொல்லுங்க. அப்பதான் எங்களை விளையாட விடுவானுங்க. இல்லைன்னா என் பொண்டாட்டிய கேமராமேனாவே வச்சுப்பாங்க. இல்ல அப்படின்னு நான் இவங்கள சொல்லல, நிலன சொல்றேன். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோமா? அடுத்த வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது, அடுத்த வேர்ட்னு சொல்லுவேன். இதுல இருந்து ஒரு க்ளூ இருக்கு. என்னன்னா தமிழ் வார்த்தை கிடையாது, இது வந்து இங்கிலீஷ் வார்த்தை. ஓகே சரி, அடுத்த வேர்டு என்னன்னா டைம். 3, 2, 1. டைம் டேபிள். நீ என்ன சொன்ன? டைம் லைன். இதான் அட்வான்ஸா இது யோசிக்கிட்டா. இது வந்து ஜென்சி. நீ வந்து டைம் டேபிள் போட்டு வாழ்க்கைய வாழ்ற வந்து 90s கிட். இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னது? எனக்கும் என் புருஷனுக்கும் வேவ் லென்த் இருக்கா, இல்ல என் புருஷனுக்கும் உனக்கும் வேவ் லென்த் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஐ அம் பாவம். இல்ல எனக்கு தெரியணும். இதுல உங்க ரெண்டு பேருக்கு நிறைய வேவ் லென்த் இருந்துச்சு அப்படின்னா நான் என் புருஷனை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சொல்லணுமா வேணாமாடா? ஓகே, ஸோ மக்களே வந்து இத்தனை வார்த்தைகள்ல வந்து எல்லாம் முட்டை வாங்கினதுனால
இப்போ வயசுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எனக்கும் என் புருஷனுக்கும் சரி, கரெக்டா இருக்கா, இருங்க. அருணுக்கும் அரவிந்துக்கும் கரெக்டா இருக்கானே. நான் கேள்வி கேக்குறேன். ஓகே ரெடி? இந்த போர்ல ஜெயிக்க போறது அருண் அரவிந்தா வைஷு அருணாங்கிறத பாக்குறதுக்கு இட்ஸ் டைம். எங்க வாழ்க்கையா உங்க ரொமான்ஸா நான் பார்க்கணும். அதுக்காக மட்டும்தான் இது மேல ஏறி இப்படி ராஜமாதா மாதிரி உட்கார்ந்திருக்கேன். ஓகே ரெடியா? உங்களுடைய வார்த்தை லவ். 3 2 1 and go. லவ் டுடே. ஏய் என்ன லவ் டுடே தான் நான் சொன்னேன். நீ லவ் குரு சொன்ன. நான் லவ் டுடே தான் சொன்னேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. லவ் டுடேவா சொன்னாங்க? நான் லவ் டுடே தான் கமெண்ட் சொன்னேன். பண்ணுங்க. என் காதுல லவ் குருன்னா நாங்க லவ் டுடே தான் சொன்னோம். இன்னைக்கும் என்னைக்கும் லவ் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, லவ் டுமாரோ தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, அடுத்த क्वेश्चन. சோ முதல் கேள்வியிலே சிக்ஸர் அடிச்சிட்டோம். அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். ஆமா. சோ அடுத்த கேள்வி. மழை. 3 2 1 and go. மலைத்துளி. என்ன சொன்னீங்க? மலைத்துளி. ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆமா. நீர். 3 2 1 and go. நீர் யானை. என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்ல. How dare you kiss my husband? லவ். இல்ல இது ப்ரோ. இது ப்ரோ லவ் ரொமான்ஸ். அதாவது என்னுடைய காதல தான் நான் ஒப்படைச்சிருக்கேன், அதுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. நீ என்னோட எக்ஸ் லவர். என்ன எழவி அது? ஐ மிஸ் யூ. ஏவா நீங்க ரெண்டு பேரும்? நான் பிறந்ததுல இருந்து இவனை காதலிச்சு அன்பு வச்சு. காதல்னா என்ன, அன்பு. லவ்னா என்ன, பியாரு. காதலிச்சு அந்த பாட்டுல அது பொண்டாட்டியை miss நான் பண்ணுவேன். ஒண்ணே நினைச்சேன். இன்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இப்பெல்லாம் நீ பாட்டு பாடியிருக்க. அவன் பாட்டு பாடியிருக்கான், உன்னை பத்தி என்கிட்ட பாட்டு பாடியிருக்கான். ஒரே என்ன பத்தி என்கிட்ட தானே பாடணும், உன்கிட்ட ஏன் பாடணும்? உன் பாட்டு பெரிய பாடா இருக்கேன்னு உன்னை பத்தி நிறைய பாடி இருக்கிறான். அது இந்த பாட்டுறா. அந்த பாட்டு இவர் பிரபு கூட செக்யூரிட்டியா இருப்பாரு. ஒரு மக்களே, பாட்டு நல்லா போயிட்டு இருக்கு. ஹாஸ்டல்ல இருப்பாங்களே இந்த லேடி. ஆமா. தாலி இது ஐயோ அண்ணா கைத்த நான் தடுச்ச இப்ப மட்டும் நீங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டை பாடுனீங்க. மக்களே, அது என்ன பாட்டுன்னா எங்களோட ஃபீலிங் உங்களுக்கு புரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. செக்யூரிட்டியா ஏன் இருப்பாரு. ஃபீலிங்ஸ் தான் உங்க ரெண்டு பேருக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஒண்ணா சொல்றீங்க? ஒன்னாலதான் எங்களுக்கு ஃபீலிங். என்னடா ஃபீல் பண்ணாதடா, ஃபீல் பண்ணாதடா. பயப்படுறடா. உள்ள அழுவது தெரியுது, வெளியே சிரிச்சுக்க என்ன பண்றது? சரி ஓகே மக்களே, இது வந்து இந்த தொடர்ச்சியா வந்து நடக்க தான் போகுது. அருண், ஒரு ஃபீலிங்ஸ்லாம் தாண்டி எனக்கு ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா, நீங்க முட்டை நம்ம அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சு எடுத்தோம். ஆனா வந்து நான் இது முடியும் போது ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன் வைஷு. உனக்கு எவ்வளவு சந்தோஷம் என் பொண்டாட்டி என்ன கோத்துறது. சரி, நான் இப்ப யோசிச்சேன். நான் ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்குன்னு கேட்க போறேன். இந்த டக்கு டக்குல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னீங்க. ஓகே, நீ சந்தோஷம் பண்ணும். பாசமா தான் சொல்றேன். ஓகே ரெடி? உலகம். 3 2 1 and go. உலக போர். வீட்ல போர் வெடிக்க போகுதுங்கிறதுக்கு தான் இப்ப அருண் சொன்ன ஆன்சர். அர்த்தம் அடுத்த வார்த்தை சீக்கிரம் வந்து ஜெயிக்கணும்ங்கிற வெறி இருக்கு. நெஞ்சம். 3 2 1 and go. நெஞ்சம் மறப்பதில்லை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வைஷு, நீ இதை மறந்துரு, இல்ல நீ இவனை மறந்துரு, இல்ல நீ எல்லாத்தையுமே மறந்துரு. அதான் நடக்க போகுது இப்போ. ஓகேவா? அன்பு. 3 2 1 and go. அன்புக்குலாம் பின்னாடி எப்படிடா போட முடியும்? அன்பு தான், அதெல்லாம் அன்பு எனக்கு தான். தெரியாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்க. சொல்லாத மாதிரி நான் கேட்பேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அன்புக்கு ஏது எல்லை? அன்பு கரசியா? அன்பு கரசி அந்த பொண்ணு 6வதுல படிச்சுச்சா? அதெல்லாம் ஒரு அன்புக்கு Oh my ஏது God. இல்லை. உன் மேல இருக்கிற அன்பை விட அன்பு கரசி மேல இருக்கிற அன்பு தான் பெருசா தெரிஞ்சிருச்சு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. இத நான் செய்தா கூட வேற, ஆனா உன் பொண்டாட்டியே உன் மேல இருக்கிற அன்பு வேற, அன்பு கரசி மேல இருக்கிற அன்பு அதிகமா இருக்கு. எனக்கு அன்பு கரசி மேல அன்பு இருந்தா பரவாயில்ல, உன் மேல அன்பு இருந்தா தான் எனக்கு பிரச்சனை. இல்ல நான் சொல்லுறது சொல்லிடுறேன். அன்புக்கு ஏது எல்லை அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? உங்களுக்கு பார்த்தா சொன்னேன். நம்மளோட லவ் வந்து அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். ஓகே, எப்படியும் அடி உழுவதான் போகுது, பட் ஓகே. சோ நெக்ஸ்ட் பேபி, இப்படியே போயிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை வந்துரும். நீங்க வந்துரு. பிரச்சனை வரணும் தான் இந்த கேள்வி எல்லாம் நான் கேக்குறேன். இன்னும் 2 கேள்வி நான் கேட்பேன். அதை வச்சுதான் என் வாழ்க்கை உன்னோடையா இல்லையான்னு நான் முடிவே பண்ணுவேன். ஆனா என்ன நீ அனுப்ப பார்த்த பத்தியா? சீ, தூ. ஒரு குடும்பத்தை பிரிக்கிற பாக்க பத்தியா நீ? அப்பயும் நான் வரல, நீ தான் அங்கதான் இருக்க, நான் இங்கதான் இருக்கேன். சரி, கேள்வி காற்று. 3 2 1 and go. காற்று வெளியிடை. பத்தியா உன் பொண்டாட்டிக்காக ஆன்சர் சொல்லாம இருக்க. வாய மூடு. ஒரு நீ 1 நான் 0. எஸ். அடுத்த கேள்வி. இதே மாதிரி நிறைய கேள்வி கேக்குறேன். ஓகே, இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நமக்குள்ள இந்த உன் பொண்டாட்டி வர வைக்காதடா. ஓகே. அச்சம். 3 2 1 and go. அச்சம் தவிர. என்ன சொன்ன?
மக்களே, என் குடும்பத்துல கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு. நான் இவங்களோட தனியா டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த மக்களே, கேமை நான் பிரைவேட்டா இந்த- விளையாடிக்கிறேன். இந்த வீடியோ விட்டு இன்னொரு போயிடாதீங்க. அழகான பதிவோடு உங்களை போகாதீங்க. அடுத்த முறை வந்து சந்திக்க போகாதீங்க. உங்களிடமிருந்து விடை பெற்றுக் எங்களை விட்டு போகாதீங்க. நான் நாங்க இல்லங்க எங்களை விட்டு. I love you. I love you. I love you.